கண்ணா, பாபா கண்ணா, நான் எடுத்து வளர்த்த எத்தனையோ அனாதை குழந்தைகள் பெரியவங்காய் என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ உன்னை விட்டு நான் போக போறேன். அது நினைக்கும் போதுதான் எனக்கு பாபா. கண்ணா, குகைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்கும் சிங்கம் மாதிரி நீ இத்தனை காலம் இருட்டிலேயே இருந்துட்ட. வெளிச்சத்துக்கு வந்தா உங்க கரமுகத்தை பார்த்து உலகம் இருக்கும் என்கிற தாழ்வு மனப்பான்மை உனக்கு. அதை போக்க நானும் எவ்வளவோ முயற்சி செய்றேன். நடக்க எனக்கு அப்புறம் பாபா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாபா. எனக்கு பயமா இருக்கு பாபா. பாபா கண்ணா, நீ இன்னும் குழந்தையாவே இருக்கிறீ. இந்த உலகத்தை எப்பதான் புரிஞ்சுக்க போறியும்? பாபா, எனக்கு இந்த உலகமே நீங்க தான் பாபா. எத்தனையோ கைகள் அடிச்சு துரத்துறப்ப உங்க ஒருத்தருடைய கைதான் என்ன அணைச்சது. நீங்க இல்லன்னா என்னால வாழவே முடியாது பாபா. இந்த குருவியை யாரு பாபா காப்பாத்துவா? பாபா, என்னை விட்டு போயிடாதீங்க பாபா. இந்த அனாதையை விட்டு போயிடாதீங்க பாபா. நீ அனாதை, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. என்ன பாபா சொல்றீங்க? எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க? ஆமாங்க கண்ணா, டாக்டர் ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் விலாசம் இதுல இருக்கு. அவரை போய் நீ பாரு. உங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்தா மூக்கு மட்டும்தான் சப்பையா? ஐயோ அப்பா, அவருக்கு எடுப்பான மூக்கு, துடிப்பான கண்ணு, துடுக்கான குணம். போதுமா? போதாதே. இன்னும் அந்த பையன் யாருன்னு சொல்லலையே. எனக்கு என்ன தெரியும்? பார்த்தா எல்லாம் பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தான் தெரிஞ்சது. எந்த ஊர்னாலும் விசாரிச்சியா? நான் எதுக்கு விசாரிக்கணும்? பின்ன எதுக்குமா வந்ததுல இருந்து அவரை பத்தியே சொல்லிட்டு இருக்கிற? நல்லா இருக்கே. என்ன கலாட்டா பண்ண ஒரு ஆளை பத்தி உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? அங்கேயே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆமா, கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்கல? என்ன கேக்குறியா? எட்டல. எட்டணும். அவன் கண்ணு எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, வாய் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் அட்ரஸ் தெரிஞ்சுக்காம வந்திருக்கிறியம்மா. அவர் அட்ரஸ் நமக்கு எதுக்குப்பா? நமக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? எதுக்கு? நிம்மி, மை ஸ்வீட் டாக்டர், உங்க அப்பா ஒரு டாக்டர். எனக்கு கொஞ்சமாவது மனோ தத்துவம் தெரிஞ்சிருக்காதா? போங்கப்பா, நான் சொன்னதை நீங்க வேற தினசம் எடுத்துக்கிட்டீங்க. சரியான தினசாதான் எடுத்துட்டு இருக்கிறேன். இன்னொரு தடவை அந்த பையனை பார்த்தா அவனுடைய விலாசம் தெரிஞ்சிட்டு வா. அவனையும் கூட்டிக்கிட்டு நம்ம 3 பேருமா அவங்க அப்பா கிட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்ன? போங்கப்பா. காலையில இன்னைக்கு ஆபீஸ் நல்லா இருக்கு. மம்மி, you are looking sweet today. காப் சாப்பிட்டியா? இந்த இட்லின்னு ஒண்ணு இவ்வளவு பெருசு தின்னுறியா? அது சாப்பிட்டியா? என்னடா இது உபச்சாரம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கே. விஷயம் இருக்குது. இன்னைக்கு காலையில எங்க மம்மி கிட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன் கொடுக்க போறேன். அதை கொடுக்கலாமா? ஓ, தாராளமா. அப்பாங்கிற பெரிய பேங்க்ல இருந்து இந்த சைல்டுக்கு கொஞ்சம் மணி டிராப் பண்ணணும். அதுக்கு மம்மி ஹெல்ப் பண்ணணும். ஓகே? என்ன பாது, நேத்து தானே ஊர்ல இருந்து வந்தேன். அதுக்குள்ள என்ன செலவு? மம்மி, you are mistaken. இந்த பணம் செலவு பண்றதுக்கு இல்ல, பிசினஸ் பண்றதுக்கு. அப்படின்னா உங்க அப்பா கிட்ட நீயே கேள. ஓகே, தாராளமா கேட்கலாமே. மம்மி, டாடி கிட்ட துணி கேட்டா வாங்கி கொடுக்கணும், மணி கேட்டா வச்சிடும். அதனால வழக்கம் போல நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் உன்னுடைய ஒரே சன் இல்ல, பிளீஸ். போட, தொட்டதுக்கெல்லாம் இதையே சொல்லி சொல்லி உங்க அப்பா முன்னால என்னதான் கொண்டு போய் நிறுத்துவேன். என்ன செய்யறது மம்மி? உன்னை மைனஸ் பண்ணிட்டு டாடி நினைச்சா பயமா இருக்குது.
டேடியோட சேர்த்து உன்னை பிளஸ் பண்ணிட்டா பயம் எல்லாம் தெளிஞ்சு போயிடுது. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமி, அப்பாவை எப்படியாவது கஜோல் பண்ணி பணம் வாங்கி கொடுத்துரு. உனக்காக அடிக்கடி உங்க அப்பா கிட்ட போய் பணம் கேட்கறதுக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வாட் எ ஜோக். அப்பாவை பார்த்தா நீ பயப்படுற, அப்பா தான் உன்னை கண்டா கிட்டு 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 நடுங்குதே. டாடி உன்னை எவ்வளவு லவ் பண்ணுது உனக்கு தெரியுமா? மாமி மாமி மாமி, ஒரு எக்ரிமெண்ட். அப்பா கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் வாங்கி கொடுத்துரு, உன்னை ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் பிலிம் கூட்டிட்டு போறேன். சரி சரி, போய் முதல்ல குடிச்சிட்டு வா. சரி நீ போ. என்ன தெரியல? தெரியலையே. பாபாவே. எந்த பாபா? அனாதை விடுதி. ஓ, அந்த பாபாவா? இப்ப வரங்க இறந்துட்டாரா? எப்போ? அதுவும் தெரியும். இந்த உலகத்துல நல்லவங்க வாழ்றதுதான் தெரியாது, சாகிறது கூடவா தெரியாம போயிடும். உன் பேர் என்ன? கண்ணன். என்னுடைய பூர்வீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாது. போ. டாக்டர், நோயாளிகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அனாதைகளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அனாதைகள் ஆண்டவனுடைய குழந்தைகள்னு சொல்றாங்க. அந்த ஆண்டவனையும் அவங்களால பார்க்க முடியறது இல்லை. சின்ன வயசுலயே தாய் தகப்பரை இறந்துட்டா அவங்களுடைய போட்டோவை காமிச்சு, தம்பி இதுதான் உங்க அம்மா, இதுதான் உங்க அப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல டாக்டர். தெருவில் நின்றுகிட்டு போறவங்க வர்றவங்க எல்லாம் பார்த்து எங்க அம்மா இவங்கள மாதிரி இருப்பாங்களா, எங்க அப்பா இவங்கள மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்த என்ன பாபா கூப்பிட்டு, கண்ணா தம்பி நீ அனாதை இல்ல, அனாதை ஆக்கப்பட்டவன் டாக்டர் ராஜு கிட்ட போ, அவருக்கு எல்லாம் உண்மை தெரியும், அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாரு. நீங்க சொல்லுங்க டாக்டர், எங்க அப்பா அப்பா எங்க இருக்காங்க டாக்டர்? டாக்டர் ப்ளீஸ். எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர், என் பொறுமையை சோதிக்காதீங்க. நான் ரொம்ப பொல்லாதவன் டாக்டர், சொல்லிடுங்க. தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. டாக்டர், நான் மிருகம் இல்லை, ஆனா என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லல, உங்களை சித்திரவதை பண்ணி எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுப்பேன். என்ன பெற்றவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எந்த பாவத்தையும் செய்ய தயாராயிட்டேன். சொல்லுங்க, நான் ஏன் அனாதையாக்கப்பட்டேன்? எதுக்காக? எதுக்காக டாக்டர்? எதுக்காகவா? வா. பாரு, உன் கோர உருவத்தை நீயே பாரு. இப்ப தெரிஞ்சுக்க, இந்த விகாரத்துக்காகத்தான் பெத்தவங்க பண்ண விட்டு பிரிஞ்சாங்க. பெத்தவங்க என்ன விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் நான் என்னமோ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவுதானா டாக்டர்? குட்டி அழகா இல்லைங்கிறதுக்காக மான் அதை விட்டு பிரிஞ்சதாவோ, மலர் அழகா இல்லைங்கிறதுக்காக கொடி அதை உதிர்த்து விட்டதாவோ நான் கதைகள்ல கூட படிக்கிறேன் டாக்டர். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த காகமா நான் பிறந்திருக்க கூடாதா? நான் அவலட்சணமா பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன அனாதையாக்குன நான் முன்னறியாத தெய்வமான அந்த அன்னை பிதாவும் யாரு டாக்டர்? யாரு டாக்டர்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பாபா போன என்ன, நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறேன். வாழ்நாள் பொழுதும் வண்ண வச்சு நான் காப்பாத்தேன். நான் வாழ்றதா சாகிறதாங்கிறது என்னுடைய பிரச்சனை கிடையாது. என்ன பெத்தவங்க உயிரோட இருந்து கூட ஒரு நாதியற்ற நாய போல நான் அலையிறனே, எனக்கு நானே ஒரு விடுகதையா இருக்கிறேனே, அதை விடுவிக்காட்டி போறவங்க நான் விடவே மாட்டேன் டாக்டர். சொல்லி காமிக்கிறேன். உங்க அப்பா கிட்ட இருக்கிற அதே அவசரமும் அதிகாரமும் உன்கிட்ட இருக்குது. அவங்க யார் டாக்டர்? அவங்க யார் சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்றேன். அதுக்கு முந்தி நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என் உயிரை வேண்டாலும் கொடுக்கிறேன் டாக்டர், என் உயிரை வேண்டாலும் கொடுக்கிறேன். அண்ணா, உன் பெற்றோரை நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ யாருங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீ சொல்லவும் கூடாது. ஐயோ, நான் ஏன் டாக்டர் சொல்றேன்? அவங்கதான் என்ன வெறுத்துட்டாங்களே டாக்டர். நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும்.
ஒரே ஒரு தடவை அவங்களை என் கண்ணால பார்த்துட்டேன்னா நேரா கடற்கரைக்கு இப்படி போய் நான் அனாதை இல்லைன்னு அறைகளோட சேர்ந்து ஓடு கத்தணும் டாக்டர், கத்தணும். அவ்வளவு நான் யாருன்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன் டாக்டர். எங்க அப்பா அம்மா நீ ஒரு அற்புத படைப்பு. தாரா இந்த விகார உருவமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. சொல்றேன் கண்டா. நீ வா. இந்த ஹோட்டல் ரொம்ப கவர்ச்சியா இருக்குல்ல? இந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரங்க யாரடி? யாரோ வெளிநாட்டு முதலாளி போல இருக்கு. எனக்கு தெரியாது. இன்விடேஷன் வந்திருந்தது, வந்துட்டேன். Ladies and gentlemen, welcome to Hotel Juliana. என்ன வெறுங்கையோட வரீங்க? வெண்ணின் தங்கம் எங்க? நீங்க போகலையா? போனேன். அந்த இடத்துல வாசனை அடிச்சது. என்ன வாசனை? போலீஸ் வாசனை. போலீஸா? ஆமா, அந்த வாசனையத்தான் நான் நல்லா மோப்பம் பிடிப்பேனே. அப்படியே திரும்பிட்டேன். போக கூட நுழைய முடியாத அந்த இடத்துல போலீஸ் எப்படி நுழைஞ்சது? வேற எப்படி? யாரோ தகவல் கொடுத்திருக்கணும். யாரா இருக்கும்? வேற யாரு? உங்கள ஒருத்தன் தான். நீயா இருக்குமா? நீ கொலை குற்றத்துக்காக போலீஸ்ல தேடப்படுற. நீ கொலைக்கே. நீ ஜெயிலில் தப்பிச்சுட்டு வந்தவன். நீ நம்ம கூட்டத்தில் இதுவரைக்கும் ஜெயிலுக்கு போகாதவன் யாரு? அடுத்த மாசம் கல்யாணம் செஞ்சுக்க போறவன் யாரு? அதுக்காக பணத்துக்கு ஆளா பறக்கிறவன் யாரு? யாரு? நீ இல்ல பாஸ், இல்ல. நீதான் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கிற. நான் இல்லவே இல்ல பாஸ். நீதான். நான் சொல்லவே இல்ல பாஸ். என்னை நம்புங்க பாஸ். என்னை மன்னிச்சிருங்க பாஸ். என்னை மன்னிச்சிருங்க பாஸ். நான் சொல்லல பாஸ். நான் சொல்லல. நம்ம போட்ட திட்டப்படி விஜய் ஹோட்டலை வாங்கி கொடுத்துட்டாரு. நிறைய வருமானம் வருது. இன்னும் ஏன் இந்த கள்ள கடத்தல் வியாபாரம் விட்டு தொலைங்களேன். ஜூலி டார்லிங், நேரு வழிக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆனா குறுக்கு வழிக்கு என்னைக்குமே முடிவு கிடையாது. நான் ஒரு அப்பாவி நினைச்சு எனக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிற அந்த அப்பாவி விஜய், அவன் ஒரு பொன்முட்டை போட வாத்து. அந்த வாத்து ஒரு நாளைக்கு வைர முட்டை போடும். போட வைப்பேன். எப்படி இருக்காடி? எலும்போடுக்கே உன்னை லெப்ட்ல விஜய், இந்த பக்கம். விஜய், அப்பா, அம்மா, தம்பி. யாரு நீ? ஏன் சிரிக்கிற? ஓடுங்களா சுற்றுவேன்.